இந்த பசில் சால்வ் பண்றதுக்குள்ள தலையை சுத்திரும் போல இருக்கு. அட இது என்னயா இது? அதை விட இது பெரிய தலை சுத்தலா இருக்கும் போல இருக்கே. ஆல்ரெடி இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த பிரிண்ட் அவுட் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதுலேருந்து ஸ்டார்ட் இப்படியே பெருசாகும். ஏன்னா இந்த வந்து பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி தெரியும். அதனால இது நீங்கள் கிரிக்கெட்லலாம் பார்த்துருப்பீங்க. அது எம்ஆர்எஃப் டயர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேலே இப்படி இருந்து வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே இந்த சின்னதாக இருக்கும், போக பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஆல்ரெடி கேஸ் இந்த பேப்பரை நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த பேப்பரை நான் மெதுவாக ரொட்டேட் பண்ணுறேன். இது ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைன் அப்படியே இருக்குது. அந்த பேக் சைடில் இருக்கிற லைன் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாலே தெரியும். இந்த பேக் சைடில் இருக்கிற லைனை தான் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைன் மாதிரி நம்ம அதே பெருசாகணும். அப்படி ஆக்குனா தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் 3D எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அதான் அது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு பெரிய சைஸில் பள்ளம் இருக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் நம்ம செய்யலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி நம்ம அந்த 3D எஃபெக்ட்டில் எத்தனை வரலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற அந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். அந்த பள்ளம் இருக்கிற இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்துக்கினேன் ஆல்ரெடி. இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பள்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்துக்கு ரியலிஸ்டாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஷாப்லேயே நம்ம பண்ணணும். அப்புறமா இதை நம்ம ரீசைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த A4 சைஸ் அளவுக்கு நம்ம இந்த A4 சைஸ் தான் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அதனால் A4 சைஸ் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம லைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாச்சும் கிராஃப் மெத்தடில் நம்ம இதை ட்ரா பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். இந்த கிராஃப்ட் எதுக்காக போடுறோம்னா நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாக்ட் அந்த நம்ம பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த தரையிலையும் நம்ம ட்ரா பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் போட்டுக்கணும். கிராஃப்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது நம்ம A4 சைஸில் பிரிண்ட் எடுத்தானதுக்கப்புறம் இதில் நம்ம பார்க்கலாம். அந்த நம்ம ஃபீல்டுக்கு வந்தாச்சு. இதில் தான் நம்ம இந்த ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த கிராஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த தரையிலையும் வரைஞ்சிக்கலாம். அந்த லைன்ஸை வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லைன்ஸ் தெரியும், ரெட் கலர் லைனு ஃபுல்லாக நம்ம கிராஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ட்ராயிங் பண்ணுறதுக்கான ஒரு தனி கலர் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் அந்த லைனுக்கும் அந்த ட்ராயிங்க்கும். அதனால் அந்த ட்ராயிங்காக நான் ஒரு பர்பிள் கலர் எடுத்து ட்ரா பண்ணிட்டுருக்கேன். எக்ஸாக்டாக அந்த கிராஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் எப்படி லைன் போதோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டு வந்தால் அந்த அக்யூரேட்டாக நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வரும். ஆல்ரெடி இப்போ நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நான் இனமல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம கேட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இது நம்ம மேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சார்ட் பவுடர் இல்லைனா வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மேட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு நல்ல எஃபெக்டில் இருக்கும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த எங்கெங்கே அந்த கலர் வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த கிராஃபே நம்மளுக்கு அந்த காமிக்கும். அந்த பாக்ஸில் இந்த கலர் வருதுன்னு சொல்லி இதை வச்சு நம்ம ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம். மறுபடியும் மழை வந்து விட்டது. பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாருங்கள். இன்னும் ஒர்க் இருக்குது. மழை பெய்யறதுனால தண்ணியெல்லாம் உள்ளே வருது. அதனால தான் இந்த ஒர்க்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரைட், மழை நிற்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆல்ரைட், மழை நின்றுடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 30% ஒர்க் தான் இருக்கும். நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து காலையில் வந்து பார்க்கலாம் எப்படி கரெக்டாக காஞ்சிருக்கா இல்லையான்னு. கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு தான். ஆனால் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகணும். அதுதான் இருக்குது. பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்ரைட், நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம்.
இதே போன்ற DIY அண்ட் ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.